உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் வந்து ரொம்பவே பிரபலமான ஃபேமஸான திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லான எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம், மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். இந்தியாவோட எல்லா மேஜர் சிட்டிஸ்லேருந்து திருப்பதிக்கு வந்து நிறையவே ட்ரெயின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் கீழ்த்திருப்பதியில் தங்கணும்னு நினச்சிங்களா, இந்த விஷ்ணு நிவாசத்தில் தங்க. இங்கே ரொம்ப நீட்டாகவும் க்ளீனான ரூம்ஸ் கிடைக்கும். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த ரூம்ஸோட டேரிஃப் டீட்டெயில்ஸ் மேலே டிஸ்பிளேல இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு நிறையவே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஜீப்பில் இல்லை டாக்ஸியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து போகலாம். அவங்க வந்து 80 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரை சார்ஜ் பண்ணுறேன். இல்லை கவர்மெண்ட் பஸ் சர்வீஸும் நிறையவே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. அவங்களோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 55 ருபீஸும் சைல்ட்ஸுக்கு வந்து 30 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் மேலே வந்து அனுப்புவாங்க. நீங்கள் பார்த்துருக்க இந்த இடம் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ். நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து ரூமுக்கு புக் பண்ணியிருந்தீங்களா, இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட இன்டர்நெட் புக்கிங் அந்த ரெசிப்ட் வந்து கொடுத்துட்டு உங்களோட ஐடி ப்ரூஃபும் கொடுத்தீங்களா, உங்களோட ஃபோட்டோவை வந்து அவங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ரூம் அலாட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க. ரூம்ஸோட டேரிஃப் வந்து 100 ருபீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு வந்து ராம்பகிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் 3 வந்து அலாட் பண்ணாங்க. ரொம்பவே பெரிய ஸ்பேசியஸான ரூம் தான் இது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பெட்ஸ் இருக்குது, 2 சேர் இருக்குது, ஒரு டேபிள் இருக்கும். அது கூடவே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது தனியாகவே. ஹீட்டர் ஃபெசிலிட்டி வந்து ரூமில் இல்லை, தனியாக வெளியே வந்து காமனாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்பேசியஸான ரூம் தான். 100 ருபீஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய ரூம் வந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்களே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா டேப் ஃபெசிலிட்டிஸோட தண்ணி எப்பவுமே வரும். ஹாட் வாட்டர் வந்து 500 ருபீஸ் ரேஞ்சில் வந்து இன்பில்ட் ஹீட்டர் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. 100 ருபீஸ் ரூமில் வந்து எல்லா ரூம்ஸில் வந்து இன்பில்ட் ஹீட்டர்ஸ் வந்து இல்லை. உங்களுக்கு வந்து காமன் ஃபெசிலிட்டிஸ் ஹீட்டர் வந்து ரூமோட வெளியே வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கீசர் வச்சு இருக்கும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி ஒரு பக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹோட்டலில் தான் எங்களோட நைட் டின்னரை வந்து சாப்பிட்டோம். இது வந்து ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஹோட்டல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து டேஸ்ட்டும் இருக்குது. அதனால தான் நாங்கள் இங்கே சாப்பிட்டோம். இங்கே வந்து இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லா ஐட்டமும் வந்து கிடைக்குது. ஃப்ரைட் ரைஸ் ஐட்டமும் இருக்குது. எல்லாமே வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்குது. நீங்களும் போனீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் எல்லாம் காலையில் ஒரு 7:30 மணி அளவில் எடுத்தது. காலையில் அமைதியான மனசோட ஃப்ரெஷ்ஷாக வந்து கோயில் முன்னாடி உட்காந்துட்டு அந்த கோபுரத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே நிம்மதியை தருகிறது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நம்ம சேனலில் வர இருக்குது. பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து ஸ்ரீவாரி புஷ்கரணி, அதாவது கோயிலோட தெப்பக்குளம். இது வந்து கோயிலோட இடதுபுறமாக வந்து மிக அருகிலே இருக்குது. இந்த தெப்பக்குளத்தில் குளிச்சிங்கன்னா உங்களோட பாவங்கள் எல்லாம் போகுன்றது ஒரு ஐதீகம்.
அப்படியே கோயிலோட தெப்பக்குளத்தை ஒட்டி உள்ள பாட வீதியில் நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அன்னப்பிரசாத மையம் இருக்குது. இங்கே வந்து இலவசமாக வந்து பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனோட டைமிங்ஸ் எல்லாமே அங்கே போட்டிருக்கு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே அருமையாக சுத்தமான சுவையான வந்து உணவு வகைகள் வந்து இங்கே பரிமாறுறாங்க. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு வாட்டி சாப்பிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து வராகசாமி ரெஸ்ட் ஹவுஸோட கீழே இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து டிஃபன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் காலை சிற்றுண்டியை வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் வந்து இங்கே டிஃபன்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்பவும் நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ரா லட்டு கவுண்டரோட கியூ ஸ்டார்ட் ஆகிற இடம். இது வந்து கோயிலுக்கு இடதுபுறமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் வந்து லட்டுகள் வந்து தயார் பண்ணுறாங்க. தயாரான லட்டுகளை இந்த மாதிரி வண்டியில் வச்சு ஆப்போசிட்டில் உள்ள லட்டு சேல்ஸ் கவுண்டருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லட்டுக்கான கேரி பேக்ஸ், கவர்ஸ் எல்லாமே கிடைக்கி. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த இடத்துல வந்து உங்களோட டிக்கெட்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா லட்டு டோக்கன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட லட்டுக்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். கோயிலோட ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் இருக்குது. நீங்கள் தேங்காய் கற்பூரம் ஏதாவது வாங்கினோன்னா இந்த இடத்துல வந்து நாமினல் ரேட்டுக்கு தான் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த தேங்காய் கற்பூரத்தை வாங்கிட்டு இதனோட ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்தீங்கன்னா இந்த இடம் தெரியும். இந்த இடத்துல வந்து அவங்களோட தேங்காய் கற்பூரம் எல்லாத்தையும் உடைச்சி எல்லா பக்தர்களும் வந்து அவங்களோட நேர்த்தி கடனை வந்து செலுத்துகிறாங்க. திருப்பதி திருமலையில் பக்தர்கள் வசதிக்காக இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப அருமையாக வந்து பக்தர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற வகையில் அற்புதமாக வந்து திருப்பதி கோயில் நிர்வாகம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்க இந்த இடத்தோட பேர் வந்து கல்யாண கட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது மொட்டை அடிக்கிற இடம். இந்த இடத்துல தான் வந்து பக்தர்கள் வந்து தங்களோட முடிக்கு அணைக்கிய வந்து செலுத்துகிற இடமா இந்த இடம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து கல்யாண கட்டை, அதாவது மொட்டை அடிக்கிற இடத்துலேருந்து ரைட் சைடில் இருக்குது. இந்த வழியாக போனீங்கன்னா 300 ரூபாய் கியூக்கு வந்து போகலாம். அதே மாதிரி இலவச தரிசனம் போனவங்களும் போகலாம். திவ்ய தரிசனம் போகிறவங்களும் இந்த வழியாக போயிட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த வழியாக போயிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்த அடையலாம். அதே மாதிரி சுபதம் என்ட்ரிக்கும் இந்த வழியாக தான் போகணும். கை குழந்தையுடன் செல்லும் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சேவா டிக்கெட்ஸ் வச்சுருக்கோம், என்ஆர்ஐஸ், அப்புறம் டிஃபென்ஸ் சர்வீஸ் டோனர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த சுபதம் என்ட்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணி கோயிலுக்குள் செல்லலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் சுபதம் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களோட அந்த கன்ஃபர்மேஷன் பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் ஐடி எல்லாமே செக் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தையோட போனீங்கன்னா அதனோட பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் பேரண்ட்ஸோட ஆதார் கார்ட்ஸ் எல்லாமே கேரி பண்ணிவிட்டு போகணும். அதேமாதிரி சேவா டிக்கெட்ஸ் வச்சுருக்கவங்க
அவங்களோட ஆதார் கார்ட்ஸ் ஐடியை வந்து ப்ரூஃபாக வந்து எடுத்துகிட்டு போகணும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதாவது யார் யார் எப்படி எந்த டிக்கெட் வச்சுருக்கீங்க, எப்படி எந்த டைரெக்ஷனில் போகணுன்றது எல்லாமே வந்து அற்புதமாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வழியில் வந்து நேராக போனீங்கன்னா கடைசியில் வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கான என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசனத்துக்கான என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. இந்த வழியாக வந்து நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து ஜென்ஸ் வந்து வேஷ்டி தான் அணிந்து போகணும், இல்லைனா வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் வந்து புடவை இல்லைனா சுடிதார் அணிந்துட்டு போகலாம். நீங்கள் திருமலைக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போகணும், எந்த டென்ஷனும் இல்லாமல் போகணும்னு நினச்சிங்கன்னா அட்வான்ஸாக வந்து ஒரு 3 months பிஃபோர் வந்து 3 months இல்லைனா 4 months பிஃபோர் அந்த டிக்கெட்ஸோட அவைலபிலிட்டி tttsevaonline.com அந்த வெப்சைட்டில் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே ரூம் அப்புறம் அகாமடேஷன் இல்லைனா சேவாஸ் புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக எல்லாமே அமைஞ்சிடும், எந்த டென்ஷனும் இருக்காது. அழகாக வந்து சாமியை வந்து நீங்கள் 1 மணி நேரத்துலேயே சில டைமில் பார்த்துட்டு அதோடைய சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த இடத்தோட பேர் ராம் பகீச்சா பஸ் ஸ்டாண்ட் வந்து இது வந்து ராம் பகீச்சா ரெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த இடத்துலேருந்து கீழ் திருப்பதிக்கு போகிறதுக்கு நிறையவே பஸ் சர்வீஸ் இருக்குது. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களோட டிக்கெட்ஸ் வந்து அட்வான்ஸாக வாங்கிட்டு இங்கே இருக்கிற பஸ் சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கீழே வந்துடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.